வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜிஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு 18ஆம் தேதி. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க கேரி பண்ணணும், என்னெல்லாம் கேரி பண்ணக்கூடாது, என்ன டைம்ல நீங்க அங்க இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இந்த டீடைல்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். போலாமா வீடியோக்கு? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஇ அட்வான்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சார் அங்க போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லா இருக்கும் சார், எதனா பேப்பர் இருந்தா கொடுங்க அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல உங்க டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஇயோட அட்வான்ஸ் நீங்க போறீங்கன்னா உங்க ரோல் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சு விடுவாங்க. இல்லையா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜிஇ அட்வான்ஸோட பேப்பர் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க வாட்ஸ்அப்ல 9176552121 இந்த நம்பர்ல டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன அனுப்புறேன், ஜிஇ அட்வான்ஸோட பேப்பர்ஸ் அனுப்புறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு 5 பேப்பர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. ரைட், அடுத்தது ஜிஇ அட்வான்ஸ் இப்ப நான் எழுதுறேன் சார், நான் ஏற்கனவே ஜிஇ மெயின் வந்து த்ரூ பண்ணிட்டேன், ஆனா பார்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்தது, எனக்கு வந்து அட்வான்ஸ் எழுதுற அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததே தவிர எனக்கு ஜிஇ மெயின் மூலமா ஐஐடி போறதுக்கு வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ தெரியல. ஜெஇ மெயின்ல வந்து என்ஐடி கிடைக்காது, ட்ரிபிள் ஐடியும் கிடைக்காதுன்னு இருக்கேன். நான் 1 இயர் டிராப் பண்ணி படிக்கணும்னு ஐடியா இருக்கு சார். உங்ககிட்ட அந்த மாதிரி எதனா கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி திஸ் இயர் we are conducting first time ஜெஇ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். நிறைய என்கொயரிஸ் சார் நாங்க பண்றோம் சார், நாங்க வெயிட் பண்ணி ஒரு வருஷம் படிக்கிறோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they given the concern. எங்களுக்கே ஒரு உத்வேகம் இருக்கு, பரவாயில்ல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலயும் சரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வெயிட் பண்ணி எப்படி நீட்டுக்கு படிக்கிறாங்களோ அதே மாதிரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இந்த மாதிரியான பசங்களை நம்ம வந்து கொண்டாந்தே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமா எங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், நான் 1 இயர் டிராப் பண்ணி படிக்கிற ஐடியா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம ஏதோ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி 30,000க்கும் 40,000க்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குமான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆகணும்னா ஐஐடி தான் நம்ம கோல், நம்ம என்ஐடி தான் கோல் அப்படின்ற மாதிரியான ஸ்டூடெண்டோ இல்ல பேரண்டோ இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். இமிடியேட்டா உங்களுடைய டீடைல்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. கிளாஸஸ் 1 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ரைட், நம்ம என்ன பார்க்க போறோம், ஜேஇக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுமே நான் இப்ப போகணும், நான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கிளியரா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆல் டிக்கெட்லயே கொடுத்துருக்காங்க. ஐஐடி கான்பூர். ஏன் ஐஐடி கான்பூரை சொல்றீங்க, இந்த வாட்டி ஐஐடி கான்பூர் தான் இந்த ஜெஇ அட்வான்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ரைட், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வில் கமென்ஸ் அட் 9 o'clock மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் செகண்ட் பேப்பர் வந்து 2:30 மணிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யூ வில் நாட் பி அலௌட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில எக்ஸாம் பர்ஃபெக்டா போயிடுவாங்க, மத்தியானம் சாப்பிட போறேன் எங்கே போயிட்டு வந்து லேட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எல்லாம் வெளியில போய் சுத்தாதீங்க தயவு செய்து. ரைட்டா, போன வாட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு, பேப்பர் 1 பையன் போயிட்டான், பேப்பர் 2 எழுதுறதுக்கு முடியல, அதே அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். கரெக்டா முன்னாடி போயிடணும். தென் பிரிண்ட் அவுட் என்ன எடுத்துட்டு போகணும், அட்மிட் கார்டு மஸ்ட் பி பிரிண்டட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதனால இதுல எதனா டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா நீங்க ஐஐடியில கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கரெக்டா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் தட் மஸ்ட் பி brought to the examination. என்ன எடுத்துட்டு போகணும், நான் பிரிண்ட் அவுட் ஆஃப் அட்மிட் கார்டு கம்பல்சரி அண்ட் அட்லீஸ்ட் 1 ஒரிஜினல் போட்டோ ஐடென்டி கார்டு. போட்டோ ஐடென்டி கார்டுனா ஸ்கூல் ஐடி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆதார் கார்டு நம்ம கொடுத்துருப்போம் அதை எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே, ஓட்டர் ஐடி இருந்தாலும் ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் இருந்தாலும் சரி, பேன் கார்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்றாங்க. ரைட், யூ ஆர் அட்வைஸ் டு லொகேட் த அண்ட் விசிட் த எக்ஸாமினேஷன் சென்டர். எதுக்கு முன்னாடி போய் பாத்துருங்கன்றான், ஏன்னா இந்த டிராபிக் அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, எனக்கு பஸ் கிடைக்கல, எனக்கு ட்ரெயின் லேட்டு, நான் வந்தேன் உள்ள அனுப்பல, நான் வேற சென்டர் மாறி போயிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ரைட்டா, அதனால நீங்க கரெக்டான டைமுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் அட் த எக்ஸாம் சென்டர் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, கரெக்டா காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ, காலையில 9 o'clock. அப்போ 2 hours பிஃபோரா உங்களை வர சொல்றாங்க, அதை நீங்க நோட் பண்ணிக்க. ஆஃப்டர் யுவர் என்ட்ரி பிரிஸ்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே வந்து பிரிஸ்கிங் இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ப்ராசஸ் யூ வில் பி ரிக்வயர்ட் டு டேக் யுவர் அசைன்ட் எக்ஸாமினேஷன் ஹால். உனக்கு என்ன ஹால் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீ போயிடணும். எத்தனை மணிக்கு போகணும், 7 மணிக்கு சென்டருக்கு வரணும், 8:30 மணிக்கு உள்ள போயிடணும், 9 மணிக்கு டெஸ்ட். அதே போல மத்தியானம் 2 மணிக்கு உள்ள போயிடணும், 2:30 மணிக்கு டெஸ்ட். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the screen of the computer system assigned. உங்களுக்கு என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அந்த சிஸ்டம்ல நீங்க போயிட்டு
உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், உங்களுடைய போட்டோ வருதான்னு பாத்துக்கணும், தென் உங்களுடைய ரோல் நம்பர்லாம் பர்ஃபெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்றப்ப என்னன்னா உங்களுடைய ரோல் நம்பர் தான் உங்களுடைய லாகின், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதை நீங்க கரெக்டா போட்டு அங்க உட்காந்துக்கணும். இதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க. தென் ரஃப் ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்லிங் பேட் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்லிங் பேட்ல தான் நீங்க ரஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெளிவா கொடுத்திருக்காங்க. வேற எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பிரிங் உங்களுடைய பேனா, பென்சில், எரேசர் இதெல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு வந்துக்கணும்னு சொல்றாங்க. நீட்ல இதெல்லாம் உள்ள அலோடே கிடையாது. பட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க, பென்னு, பென்சில், எரேசர்லாம் யார் எடுத்துட்டு போகணும், நம்ம தான் எடுத்துட்டு போகணும். பாத்துருங்க, விட்டுட்டு போவாதீங்க. அங்க போனா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. யூ ஆர் அலோட் டு பிரிங் எ சானிடைசர் எடுத்துட்டு வர சொல்றான். ஸ்மால் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில், இதோட தண்ணி குடிக்கிறதுக்கும் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் நீயே எடுத்துக்கணும் அதுக்குன்னு சொல்றான். யூ ஷுட் நாட் பி பொசஷன் ஆஃப் எனி ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ். அதெல்லாம் நம்ம என்னன்றதை நம்ம கீழே பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் எனி அன்ஃபோர்சஸ் திஸ் அட்மிட் கார்டு ட்ரீட்டட். சப்போஸ் நீ உள்ள போறதுக்கு வெளில வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்ஃபியூ பாஸ், நீ உள்ள போறதுக்கு அங்க வெளில வரதுக்குலாம் உன்னுடைய அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு என்னவா கர்ஃபியூ பாஸ். அதனால வந்து நீங்க கரெக்டா அது யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. எனி ஒன் ப்ரொடியூசிங் ஃபோர்ஜ்டு எல்லாம் இருந்தானா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், பாத்துக்கோங்க. இது இந்த பேஜை வந்து நீங்க டிக்ளரேஷன் சைன் பண்ணி கொண்டு போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வித் டேட் போடணும். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன் போறதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் சைன் பண்ணி இது அட்மிட் கார்டுல செகண்ட் பேஜ்ல இருக்கு, இதை நீங்க சைன் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு அடுத்தது ஜெனரல் கைட்லைன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கொண்டு போக கூடாது. பேனா எடுத்துட்டு போகலாம், பென்சில் எடுத்துட்டு போகலாம், எரேசர் எடுத்துட்டு போகலாம், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம், சானிடைசர் எடுத்துட்டு போகலாம். இந்த 5 விஷயங்கள் நீங்க கொண்டு போகலாம். அட்மிட் கார்டோட ஆதார் ஐடி ப்ரூஃப் வேணும், அதை எடுத்துட்டு போகணும். ஸ்மார்ட் டிஜிட்டல் ப்ரோக்ராம் அலாங் வித் வாட்சஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா டைம் பீசஸ், மொபைல் போன்ஸ், ப்ளூடூத் டிவைசஸ், மைக்ரோஃபோன், பேஜஸ், இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நீங்க படிச்சீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நாட் அலௌட். பாத்துங்க, யூ ஆர் நாட் அட்வைஸ்ட் நாட் டு வேர் charm, tabas, items containing metals such as ring, bracelet, earrings, nose pin, chain, necklace, pendant, badge, brooch, hair pin, hair band, cloths, இதெல்லாம் பாத்துங்கப்பா. cloths with big buttons not allowed, ரைட்டா? or advised to wear open footwear like chappals and sandal, shoes not allowed அப்பனா, ரைட்டா? இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க போயிடணும். ரைட். entry at the டைம் ஆஃப் என்ட்ரில என்ன, கேண்டிடேட் கேன் பிரிங் their own transparent bottle. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போகணும். லேப் ஆல் ரூம் நம்பர்ஸ் will not be displayed outside. வெளியிலேயே உங்களுக்கு எந்த ரூம் போகணுன்றதெல்லாம் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. டு அவாய்ட் எனி crowding at any one place in any situation. Instead, this detail will be informed to the candidate when the barcode on the admit card is scanned. நம்ம உள்ள போறப்ப அந்த barcode ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன ரூம் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில போட்டாங்கன்னா அங்க நின்று அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. அவாய்ட் பண்றதுக்காக இது பண்ணி all candidates will be subjected to extensive and compulsory frisking. உள்ள போறதுக்கு முன்னாடி frisking இருக்கும். அதை முடிச்சிட்டு தான் உள்ள வந்து அலோ பண்ணுவாங்க. the center staff will guide the candidate to respective எந்த ஹால் போனோம், என்ன லேப் புக் கொடுத்துருக்காங்க, இல்ல ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி பார் கோட் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஸ்டாஃப் மெம்பர் உங்களை கைட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டை காமிச்சதுக்கு அப்புறமா, ரைட்டா? அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய பார் கோடை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் கேண்டிடேட் ஆர் required to strictly adhere to the instruction provided by the டெஸ்ட் சென்டர் ஸ்டாஃப் என்ன சொல்றாரோ அதை வந்து நீங்க பாத்துக்கணும் கொடுத்துருக்காங்க என்ட்ரி கேட்ல. தென் டூரிங் த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணும், ஸ்கிரிப்ட் பேட் கொடுத்துருவாங்க. அந்த பேட்ல மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணும், வேற எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நோ அடிஷனல் ஸ்கிரிப்ட் பேடோ கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து கேண்டிடேட் மஸ்ட் சைன் த ஸ்கிரிப்ட் பேட் ஆஃப்டர் என்டரிங் ஹிஸ் நேம் அண்ட் JE 25 ரோல் நம்பர். அந்த ஸ்கிரிப்டிங் பேட்ல உங்களுடைய ரோல் நம்பரும் சைனும் போடணும். ஏன்னா நீங்க மாத்தி யாருக்குன்னா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அதுக்காக. The candidate must mark his attendance in each of the paper by signing beside his name in the space provided on the roll list. ரைட், அதை பார்த்துக்கிடுங்க. Then after examination on completion of a paper the script pad must be handed over. எடுத்துட்டு வந்துடக்கூடாது அந்த ஸ்கிரிப்ட் பேட், அங்க வந்து கொடுத்துடணுமா ஓவர் த இன்வில். the candidates will not then be permitted to move out to the examination hall in an orderly manner, one candidate at a time. ஒருத்தர் தான் வெளியில அனுப்புவாங்க, எல்லாம் மொத்தமா போங்க அப்படின்ற மாதிரி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் should wait for instruction from invigilator and not get up from their seats until they advised. ரைட்டாமா? இதெல்லாம் பாத்துக்கிடுங்க. நம்ம வந்து நல்லா பண்ணணும். ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேப்பர் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா அனுப்பிச்சு விடுவோம். JE அட்வான்ஸுக்கு நெக்ஸ்ட் இயர், JE மெயின், JE அட்வான்ஸுக்கு 1 இயர் டிராப் பண்ணி படிக்கணும்னா RGR அகாடமில அட்டகாசமான ப்ரோக்ராம் இருக்கு. சென்னை அண்ணா நகர்ல தங்கி படிக்கிறதுக்கு வசதி இருக்கு. யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் JE அட்வான்ஸ்க்கு நான் பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட் இயர் IITயோ NITயோ நான் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபுல் இயர் படிச்சு டிராப் பண்ணி படிச்சு நான் சீட் எடுக்கணும், இல்லைன்னா இந்த வாட்டி ரிப்பீட் பண்ண நான் ஒரு இடத்துல சரியா வரல, இன்னொரு வாட்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எஸ், we are ready to help you. RGR Academy is focused this year to bring IIT and NIT. எங்க இருந்து RGRல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ரைட்டா?
நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க எத்தனை ஐஐடி கொடுத்தீங்க, நாங்க என்ன ஐஐடி நம்ம சொல்லியே கொடுக்காம நாங்க எங்க கொடுக்குறது. இந்த வருஷம் வாங்க, நாங்க சொல்லி கொடுக்குறோம், ரெடியா உங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறோம். தேங்க்யூ.